சில இடங்களில் மௌனமாக இருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். யாராவது கோபத்தில் பேசும்போது மௌனமாக இரு. பதில் கொடுத்தால் கோபம் அதிகமாகும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் மௌனமாக இரு. விளக்கம் வீணாகும். உன் கனவுகளை கேலி செய்பவர்களிடம் மௌனமாக இரு. வெற்றிதான் அவர்களுக்கு தரும் சரியான பதில். வாதம் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கும் இடத்தில் மௌனமாக இரு. அமைதிதான் பெரிய ஜெயம். மனசு சோர்வாக இருக்கும் நேரத்தில் மௌனமாக இரு. உன்னை நீயே கேள்வி கேள். சில மௌனங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும். அதனால் எப்போது பேச வேண்டும், எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உன்னை யாரும் நம்பவில்லையா? பரவாயில்லை, உன்னை நீ நம்பு. உன் கனவுகளை கேலி செய்தாலும் பரவாயில்லை, சாதித்து காட்டு. வாழ்க்கை உன்னை கீழே தள்ளுகிறதா? அதை உன் வெற்றிப்படியாக மாற்றி மேலே ஏறு. உன் வலி, உன் தோல்வி இவையெல்லாம் உன்னை உடைக்கவில்லை, உன்னை உருவாக்குகிறது. நிற்காதே, உன் இலக்கை நோக்கி முன்னேறு. வாழ்ந்து காட்டு. சொல்லில் மயங்காதே. இனிமையான வார்த்தைகள் எல்லாம் உண்மை இல்லை. உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுபவர் பலர், ஆனால் உண்மையில் உயர்த்துபவர் சிலர்தான். வார்த்தை கேட்டு நம்பினால் ஒரு நாள் ஏமாற்றம் நிச்சயம். ஆனால் செயலை பார்த்து நம்பினால் வாழ்க்கை முழுக்க நிம்மதி கிடைக்கும். அதனால் சொல்லை அல்ல, செயலை நம்பு. அதுதான் உன்னை வெற்றிக்கு கொண்டு போகும். வாழ்க்கையில் போராடும் மனிதர்களிடம் தோல்வி நீண்ட நாள் நிலைக்காது. தோல்வி வந்தால் அது முடிவில்லை, அது உன்னை சோதிக்கும் ஒரு தருணம்தான். நீ சோர்ந்து போகாதே, வெற்றி உன்னை தேடி வரும். ஒவ்வொரு வலியும் உன்னை பலமாக்குகிறது. ஒவ்வொரு கண்ணீரும் உன் வெற்றிக்கான விதை. நீ விடாமல் போராடினால் ஒரு நாள் தோல்வியே உன்னிடம் தோற்று போகும். தோல்வியை தோற்கடி. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா? அமைதியாக இருங்கள். அதிகமாக பேசுகின்றவன் எல்லாத்தையும் இழக்கின்றான். அமைதியாக இருக்கின்றவன் எல்லாத்தையும் கற்றுக்கொள்கிறான். குறைவாக பேசுங்கள், ஆனால் அதிகமாக கவனியுங்கள். உலகம் உனக்கு நிறைய கற்றுத்தரும். நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது, அதை சரியாக பயன்படுத்துங்கள். யாரிடமும் பேசுவதற்கு முன்பு ஒரு நொடி யோசித்து பேசுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அமைதி, பொறுமை, கவனம், இந்த மூன்றும் உங்களிடம் இருந்தால் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. யாரும் உன்னை நம்பவில்லை என்று கவலைப்படாதே. உன் வாழ்க்கையை மாற்றப் போவது அவர்கள் இல்லை, நீதான். நம்பிக்கையோடு இரு. மாற்றங்கள் நிறைந்ததுதான் நம் வாழ்க்கை. பலர் சந்தேகப்படுவார்கள், சிலர் சிரித்துவிட்டு போவார்கள், இன்னும் சிலர் உன்னை தடுக்க முயற்சிப்பார்கள். ஆனால் நீ நின்று விடாதே, தினமும் முயற்சி செய். ஒரு நாள் உன் வாழ்க்கை நீ விரும்பியதை விட சிறப்பாக மாறும். தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே. இழந்ததை எண்ணி வருந்தாதே. நீ இழந்தது உனக்கு சரியானது இல்லை. இன்று நடப்பது கஷ்டமாக தோன்றலாம், ஆனால் அதுதான் உன்னை உயர்த்தும் பாதை. அது தோல்வி இல்லை, அது ஒரு பாதுகாப்பு. உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது. உன்னை உடைப்பதற்காக அல்ல, உன்னை உயர்த்துவதற்காக. நடந்தது நன்மைக்கே, நடக்கிறதும் நன்மைக்கே, நடக்க போவதும் உன் வெற்றிக்கே. நம்பிக்கை விடாதே, முருகன் உன்னோடு இருக்கிறான். நான் விழுந்தால் முதலில் ஓடி வரும் கால்கள் அவள்தான். நான் அழுதால் அமைதியாக கண்ணீர் துடைக்கும் கைகள் அவள்தான். தன் கஷ்டத்தை மறைத்து என் சிரிப்புக்காக வாழ்ந்தவள் அவள்தான். நீ உயர்ந்தால் அது உன் சாதனை இல்லை, உன் அம்மாவின் தியாகத்தின் விளைவு. உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு உயர்ந்தாலும் அதற்கு பின்னாடி நிற்கும் ஒரே ஒரு பெண், அவள்தான் உன் அம்மா. அம்மாவை நேசி, மதிப்பு கொடு. ஏனென்றால் உலகம் உன்னை விட்டு போகலாம், ஆனால் அம்மா எப்போதும் உன்னோடு இருப்பாள். தோல்வி வந்தால் பயப்படாதே. தோல்வி ஒரு முடிவில்லை, உன் வெற்றிக்கான தொடக்கம்தான். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம், ஒவ்வொரு காயமும் ஒரு அனுபவம். நீ வீழ்ந்தது தோல்வி இல்லை, எழாமல் இருப்பதுதான் தோல்வி. அஞ்சாதே, முன்னேறு. உன் கனவு உனக்காக காத்திருக்கிறது. தோல்வி ஒரு சோதனைதான், அதை தாண்டினால்தான் வெற்றி உன் பக்கம் வரும். தோல்வியை கண்டு அஞ்சாதே, அதை வெல்ல கற்றுக்கொள். மௌனம் வந்தால் பயப்படாதே, அது வெறுமை இல்லை. உன் உள்ளம் உன்னிடம் பேசும் அமைதியான நேரம் அது. நாளெல்லாம் மூடிய மனசு இரவுதான் இன்று சிந்திக்கும். சொல்ல முடியாத வலி மௌனமாக வெளியே வரும். ஆனால் அந்த மௌனத்தில்தான்
உன் உண்மை குரல் இருக்கிறது. அதை கேள், அதை புரிந்து கொள். மௌனத்தை ஏற்றுக்கொள். உன் மனம் தெளிவாகும். அன்புடன் இரவு வணக்கம்.